தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சித்தர் ஆர்டி நான் வந்து பல வீடியோக்களில் பேசியிருக்கிறேன். ஆர்டி ஹெர்பல் டிவி யூடியூப் சேனல் ஓடுது. இப்போ நான் வந்து புதிய யூடியூப் சேனல் ஒன்று தொடங்கியிருக்கிறேன். அது வந்து சித்தர் டிவி. அந்த சித்தர் டிவியில் இப்போ நீங்களாம் வந்து எனக்கு நிறைய ஆதரவு தரணும். மக்களுக்கு நான் தொடர்ந்து சமூக சேவை செய்து கொண்டிருக்கிறேன். 5 வயதில் தொடங்கினேன். அதெல்லாம் 86 நினைக்கிறேன், 86, 77, 78. அது தொடர்ந்து சமூகத்தில் பசுமை புரட்சி, வைத்தியம் செய்கிறது, மூலிகை வைத்தியம், சித்த வைத்தியம், அது இல்லாமல் பசுமை புரட்சி, மரங்கள் நடுதல், கன்று வளர்த்து மரங்கள் நடுதல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சித்த வைத்தியத்தில் யோகக்கலை, சித்த மருத்துவம் தயாரித்தல் செய்தல் எல்லாமே இப்போ வந்து நான் வந்து தொடர்ந்து படித்து கொண்டு வந்தேன். இப்போதைக்கு வந்து என் வீடுகளில் வந்து ஓம் சித்தர் வைத்திய குடியில் வச்சுக்கிறேன். நர்சரி வச்சுக்கிறேன், செடியெல்லாம் வளர்த்து கொடுக்குறதெல்லாம் ஹார்டி ஃபார்மைட்டுக்கு நர்சரி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சித்தர் டிவி எதுக்கு ஆரம்பிச்சிருன்னா, சித்தர்களை 11 சித்தர்களை பற்றி பேச போகிறேன். அவர்கள் என்னென்ன மருத்துவத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க, அது இன்றைய கால மக்களுக்கு நம்மளால் என்ன சமூக சேவை செய்ய முடியும், அதில் வந்து இந்த சித்தாந்த நிலையில் நம்மளால் செய்ய முடியும் சொல்லும்போது வைத்தியங்களை பற்றி நான் பேசுகிறேன். நிறைய யூடியூப்பில் நிறைய பேசின்னு இருக்காங்க, அவர்களும் பங்காற்றுகிறார்கள். அதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. இந்த ஆண்டுகளில் இந்த செல்ஃபோனை கண்டுபிடிச்சாங்க, பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. எல்லோரும் தொடர்பு படுத்து வேகமாக நடு வீட்டில் நீங்கள் உட்காந்துருந்தாலும் எங்களை தொடர்புப்படுத்தி கொடுக்கறது இந்த மீடியா தான். ஆகவே நண்பர்களே அனைவரும் வந்து எங்களுடைய கருத்துக்களையும் எடுத்து நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் இப்போ தொடங்கியிருக்கிற அந்த இதில் இன்றைக்கி 25/12/2024 நியூ இயர் பிறக்க போகுது. இந்த சித்தர் டிவிக்கு நீங்கள் பேர் ஆதரவு தரணும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல தொடங்கியிருக்கிறேன் இன்றைக்கி தான். இதில் வீடியோ நல்ல வீடியோ போகிறோம். உணவே மருந்துங்கிறத பற்றி நான் பேச போகிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவில் முதல் பேசுகிறேன். நண்பர்கள்லாம் வந்து நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் எடுத்து சொல்லுங்கள். இப்போ உணவே மருந்துனா வந்து நம்ம உடல்கள் வந்து தசை, எலும்பு, சதைகள்லாம் இயங்குறது. 90% தண்ணி தேவைப்படுது, நீர்மத்தில் உடம்பு இயங்குது. அப்போ நம்ம உணவுகள்லாம் மூலிகைகள் தான். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக அந்த ரகம் பிரிச்சிருக்கு. ஆங்கில மருத்துவம் இப்போ முன்னேறி நம்மளுக்கு இப்போ 70 ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சியா. இதில் வந்து விட்டமின் குறைபாடுலாம் என்ன, இப்போ விட்டமின் ஏ குறைபாடுன்னு சொல்கிறாங்க. விட்டமின் ஏ, விட்டமின் 1, விட்டமின் B2, விட்டமின் வந்து B6, விட்டமின் B2, விட்டமின் சி, அப்புறம் விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே, இதெல்லாம் இல்லைன்னா என்ன, இதெல்லாம் குறைஞ்சா என்ன ஆகும்? அப்புறம் கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், சோடியம், குளோரைடு, சல்பரு, இரும்பு, செம்பு, துத்தநாகம், கோபால்ட், மலிப்டினியம், செலீனியம், மெக்னீசியம், அயோடின், குரோமியம், புளோரைடு, நிக்கல், சிலிக்கான், போரான், ஆர்சனிக், நாகம், வானடியம், இது போன்ற விட்டமின்ஸுங்க. அப்புறம் அமினோ அமிலங்கள், திரவநீர் சுரப்பும் ஒரு 20 அமினோ அமிலங்கள்லாம் இருக்குது. அது சொல்லணும்னா வந்து அலேனியன், பிலினியன், திரோனியன், டிபோரியன் மற்றும் இது போன்ற அமினோ அமிலங்கள். இதெல்லாம் வந்து எதில் உண்டாகும், எதில் சுரக்கும், இதில் செய்யலாம். சரி, இத்தனை வந்து மருத்துவத்தில் நம்ம சொல்லுகின்ற போது இந்த உணவே மருந்தில் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். சித்தர் ஏழுமலை என்னுடைய அனுபவத்தில் வந்துட்டு இருக்கேன். 52 வயது ஆகிறது எனக்கு. 1971 நான் பிறந்த ஒரு சித்தர் ஏழுமலை. தேங்காய் பால், தாய்ப்பாலை விட தாய்ப்பால் இப்போ கொடுக்குறாங்க இல்லையா, குழந்தை 1 வருஷம் 2 வருஷம் தான் கொடுக்க முடியாது, அது மாதிரி குடிக்க முடியாது. அப்புறம் அதோடைய வயசு அதுதான், அதுக்கு மேலே தாய்ப்பால் குடிக்க முடியாது. தாய்ப்பால் சுரக்காது, அது இயற்கை நம்ம. ஆகவே தாய்ப்பாலுக்கு நிகரானது இந்த உலகத்தில் பூமியில் ஒரு மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு பொருள் எதுனா தேங்காய். அந்த தேங்காயை நம்ம உடைச்சி ஒரு பாதி சைஸாக இருக்கிற முத்தாத, அதிகமாக முத்தி போயிடக்கூடாது, பாதி இலசான தேங்காய் எடுத்து நம்ம அதில் மிக்சியில் போட்டு அடித்து, அம்மியில் அரைச்சி மிக்சியில் போட்டு அடித்து நம்ம தேங்காய் பால் உற்பத்தி பண்ணி எடுத்து குழந்தை முதல் பெரியவர் 100 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க சாப்பிட்லாம். அந்த தேங்காய் பால் வந்து என்ன பண்ணுது, இந்த இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, விட்டமின் சிலாம், அதில் வந்து எலும்பு மச்சைகளை வலுப்பெற செய்யுது, எலும்பு உடைஞ்சதை கூட செய்யுது. அப்போ தேங்காய் பால் சிறந்த பால் உலகத்திலே. தேங்காய் பால் ஒன்று. வெண்டைக்காய் வந்து அந்த வெண்டைக்காய் கிழிச்சு போட்டு இரவில் ஊற வச்சு, 2 பொழுது ஒரு 5 வெண்டைக்காய் போதும் ஊற வச்சு காலையில் வடிகட்டி லைட்டாக மிதமாக சூடு 1, 2, 3 நாள் சொல்லுவாங்க இல்லையா, அது போல் வச்சு ஒரு எடுத்து அதை வடிகட்டி குடிக்கலாம், பச்சை அப்படியே குடிக்கலாம் ஒரு நாள். அது முருங்கைக்கீரை பகல் வேலையில் சாப்பிடணும். கீரை சில பேர் கொடுத்து பகல் வேலை முருங்கைக்கீரை ஒரு நாள். 3 பற்றி நான் அதிகமாக பேசிக்கிறேன். பல வீடியோ ஆர்டி ஹெர்பல் டிவி யூடியூப் சேனலில் பேசியிருக்கிறேன், சின்ன சேனல் இருக்குது. இப்போ 2வது சித்தர் யூடியூப் சேனல் தொடங்கி இதில் பேசுகிறேன். இப்போ அதுலேயும் இதான் சொல்கிறேன். தேங்காய் பால் ஒரு நாளைக்கு எடுங்க, ஒரு நாளைக்கு வெண்டைக்காய் சாறு கீச்சு ஊற போட்ட வெண்டைக்காய் சாறு ஒரு நாள் எடுங்க, ஒரு நாளைக்கு முருங்கைக்கீரை. இந்த 3 உணவுகள் ஒன்றா சேர்ந்து நரம்பு மண்டலத்தை வலுப்பெற செய்கிறது,
மூளையை வளர்ச்சி அடைய செய்கிறது, நரம்பு மண்டலத்தின் நர்வோஸையும் சரி பண்ணக்கூடியது முருங்கைக்கீரை. தேங்காய் பால் எலும்புகள் எல்லாம் இடுப்பு எலும்பு, முதுகு தண்டுவாடம், ஃபைனல் கார்டு, கழுத்து பகுதி எலும்பு, எல்லா எலும்புகளுக்கும் சம்மந்தப்பட்டது. அதிகமாக அது சப்போர்ட்டிவ் பண்ணி அதை வளர்ச்சி உருவாக்கக்கூடியது தேங்காய் பால். நல்ல கொழுப்பும் இருக்குது உடம்பு, நல்ல கொழுப்பு தேவைப்படுது, அந்த கொழுப்பும் உருவாக்கிது உடம்புக்கு. அதுவும் நர்வோஸுக்கு பயன்படுது. ரெண்டாவது இந்த வெண்டைக்காய் சார், அது மூட்டு தேய்மானங்கள், எங்கெங்கே மூட்டு தேய்மானங்கள், ஜவ்வு ஹீட் ஆயிடுச்சு, தேய்மானம் அரைஞ்சி போச்சு, உடஞ்சிக்கிச்சு, அதெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய மூட்டுகள் இடுக்குகளில் போய் தேய்வில் போய் உட்காருது. அந்த பசத்தன்மை உருவாகுது, ஆண்மை சக்தி உருவாக்குது. இளைஞர்கள் ஆண்மை சக்தி, ஆண் பெண் ஆண்மை சக்தி உருவாகுது. அப்போ அதுவும் குழந்தை முதல் பெரியவங்க சாப்பிடலாம். இதெல்லாம் ஒரு 10 நாள் சாப்பிட்டாவே உங்களுக்கு இளமையாக்கிடும், யானை பலம் வரும் உங்களுக்கு. சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ராஜா காலத்தில் மன்னர்கள்லாம் 30 கிலோ கத்தி 20 கிலோ கத்தி சண்டை எப்படி போட்டிருப்பாங்க, நம்மளால 1 கிலோ கத்தி தூக்க முடியாது, புரியுதுங்களா? ஆக நீங்கள் வந்து இந்த உணவுகளை மறந்துட்டு நாங்கள் சாயா தான் குடிப்பேன், காலையில் பிஸ்கெட் தின்னுவேன், நான் கேக்கு சாப்பிட்ணுன்னு சொன்னால் அதில் வந்து கண்ட இந்த மருத்துவத்தில் வந்து இங்கிலீஷ் மெடிசன் உண்டான எல்லாத்தையும் டூப்ளிகேட், எல்லாம் வாசனைக்கு ஒரு பொருள், டேஸ்ட்டுக்கு ஒரு பொருள்லாம் சேர்க்குற அந்த தெரியாமல் மறைமுகம் சேர்க்குற பொருளால் நம்மளுக்கு என்னென்ன வருது? கேன்சர் வருது, குடல் புற்றுநோய் வருது, முதல்ல குடல் கேன்சர் வருது, உடல் உறுப்பு செயலை வைக்கிறது, அதெல்லாம் சுகர் வந்துடுது, உடனடியாக சுகர் வருது, கேன்சர் வருது, செரிமான பிரச்சனை தடுக்குது, அனைத்து ராஜ உறுப்புகளும் பாதிக்கப்படுது. இந்த இருக்கிற அப்படியாட்ட டூப்ளிகேட் பொருள் சேர்க்குறாங்க. நல்ல உணவுகள்லாம் இப்போ பயமாக இருக்குது போய் சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் உணவகத்தில். மொத்தத்தில் நீங்கள் இப்போ மூலிகை ஒன்றும் இல்லை, காய்கறிகள் தான். காய்கறி மருந்து போட்டு தான் விளைய வைக்கிறாங்க, ஒன்று தடுக்க முடியல வச்சுக்கோ. இருந்தாலும் சொல்கிறேன், காய்கறிகள் கண்டிப்பாக அதிகமாக வந்து ரத்த சத்துக்களை உருவாக்கக்கூடிய கேரட்டு, பீட்ரூட், இது போல் சாப்பிட்றது, இது போன்ற உணவுகளாம் நிறையா உங்களுக்கு தெரியும், எல்லாம் சொல்ல தேவையில்லை. கிராமப்புறங்கள் இருக்கிற பீர்க்கங்காய், புடலங்காய், வெண்டைக்காய், பாவக்காய், கோவக்காய், இது போன்ற அப்படியும் எடுக்கணும், புரியுதுங்களா ஐயா? கீரை வகை உடவே தயவு செஞ்சு நீங்கள் நான் மட்டன் தின்னுவேன், பிரியாணி தின்னுவேன், வேஸ்ட்டு. நான் சிக்கன், மட்டன், பிரியாணி, பீப்பு, இந்த மீன் எல்லாம் சொல்கிறத விட கீரை வகைகள் எளிமையானது. 10 ரூபாய்க்கு கிடைக்கிற கீரை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எளிமை கீரை, எந்த கீரையும் விடாதீங்க. வாரத்தில் 2 நாள் கீரை எடுங்க. வாரத்தில் நான் சொல்கிறது மூலிகை உணவுப் பொருள் எடுங்க. அப்புறம் என்ன ஒரு நாளைக்கு கறிமீன் சாப்பிட தடுக்கல, உங்களை யாரும் தடுக்க முடியாது. ஒரு நாள் கறிமீன் சாப்பிடுங்க வாரத்தில், மீதி நாளெல்லாம் கீரை வகை தான். கீரை வகை, காய்கறி வகை அப்படி எடுங்க ஐயா. பருப்பு வகைகள் எல்லாம் கலந்து சாப்பிடணும். ஒரு பொருள் எடுத்தால் வியாதி வந்துடும், எந்த உணவாக இருந்தாலும். ஆகவே இந்த யூடியூப் சேனலில் சித்தர் டிவி, இந்த யூடியூப் சேனலில் இப்போ நான் போகிற ஃபோன் நம்பர்லாம் வைக்கிறேன். உங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து எங்களுக்கு எழுதுங்க, உங்களுக்கு என்ன சத்து குறைபாடுகள் உனக்கு இருக்குதோ. இப்போ பாரு காக்கா கற்று சாப்பாடு வைப்பேன், அதுக்கு சாப்பாடு வச்சா கம்முன்னு இருக்கா, அதுக்கு சரி இருக்கட்டும். உங்களுக்கு என்ன சத்து குறைபாடு இருக்குது உடம்புல, என்ன வயது உங்களுக்கு, அதை பற்றி எனக்கு எழுதுங்க, கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. அதை பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு அதுக்கு தகுந்த பதில் உங்களுக்கு எழுதி அனுப்புகிறேன். ஃபோன் நம்பர் என்னோட கான்டாக்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு கேளுங்க. இலவசமாக நான் நிறைய பண்ணுறேன், உங்களை எல்லாம் இலவசமாக நிறைய கொடுக்குறேன். உங்களுக்கு நான் டிப்ஸ்லாம், நான் ஐடியாலாம் உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லாமே எங்கே இருந்தாலும் கேளுங்க. மணி 12 மணிக்கு தான் இது பண்ணுங்கள், 1-2 முறையாக கேளுங்க, சும்மா தமாஸ் பண்ணாதீங்க. உண்மையாலுமே உங்களுக்கு உடம்பு இருந்தால், ஏன்னா சித்தரை எங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து இதுவும் வாழ்த்துக்கள் தான் வாங்கணும், சாப்பம் வாங்கக்கூடாது. ஆகையானா வேணுமே நைட்டில் போட்டு ஃபோன் கலாய்ச்சின்னு இருப்பாங்க, அப்பெல்லாம் வேணாம். உங்களுக்கு என்ன நோய்கள் இருக்குது எங்கிட்ட ரகசியமாக கேட்டுக்கலாம், பதிவு போடுங்க, நாங்கள் எல்லாம் மருந்து தரோம். மருந்து செஞ்சு ஆர்டர்லையும் போகிறோம் உங்களுக்கு. இப்போ பெரும்பாலும் என்ன இருக்குது, இப்போ பெரும்பாலும் யாருன்னா வந்து இளைஞர்களுக்கு சத்து கிடையாது, நல்ல சாப்பாடு இல்லை, எல்லாம் நாகரிக சாப்பாடு, ஃபுட்டில் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க, அது பிரச்சனை. அப்போ நம்மளுக்கு என்ன நல்ல சத்து தேவை வேணும். இப்போ சத்து வேணும்னா இருக்கணும், நல்ல காய்கறிகள், இப்போ சொன்னோம் இல்லையா, பழங்கள், காய்கறிலாம் சாப்பிடணும். கிராமப்புறங்களை கடவுள் எல்லாமே அதை சாப்பிட மாட்டேறீங்க. அதுபோல் நல்ல பழங்கள், காய்கறி எல்லாம் கலந்து சாப்பிடுங்க. மாற்றி உணவு எடுக்கணும், ஒரே உணவு எடுக்கக்கூடாது, ஆசையாக எடுக்கக்கூடாது. முதல்ல நிறைய டீ காப்பி குடிக்கிறது நிறுத்துங்க, அதுதான் வந்து நிறைய இப்போ செரிமான பிரச்சனை பண்ணுது. இப்போ அது வாய்ப்பு தாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு வந்து இது போன்ற என்னென்ன யோகா கலை வேணுமா, என்ன யோகா, என்னென்ன பிரச்சனைங்க சொன்னால் தான், வியாதி சொன்னால் தான் நாங்கள் வந்து அதுக்கு அடுத்த மருத்துவத்தை பற்றி சொல்லுவோம். நாங்கள் போதுங்களா ஐயா? வாருங்கள் நண்பர்களே, ஆதரவு தாருங்க. இந்த யூடியூப் சேனலில் சித்தர் டிவி, இதை வந்து எனக்கு நிறைய ஷேர் பண்ணி, நிறைய சித்தர்லாம் பேசின்னு இருக்காங்க, டிவிலாம் இருக்குது. அது தமிழ் போட்டிருப்பேன், சித்தர் டிவி தமிழ் போட்டிருப்பேன். பேராவது தாங்க, எல்லாருக்கும் இது பண்ண வாங்க, உங்களுக்கு எல்லா வைத்தியம் நான் பார்க்குறேன். நம்ம ஓம் சித்தர் வைத்தியக்குடியில் வந்து விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் தாலுக்கா, நாங்கள் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் தாலுக்கா, திருக்கோள் பக்கத்துலேயே, திருக்கோளுக்கு 5-6 கிலோமீட்டர், ரயில்வே ஸ்டேஷன் 2 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே ரயில்வே ஸ்டேஷன் ரோடு வசதி எங்களுக்கு அதிகமாக இருக்குது, போக்குவரத்துலாம் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு சென்னை மார்க்கம், பாண்டிச்சேரி, மதுரை, திருச்சி, இந்த பக்கம் பெங்களூர் சைடு, இந்த பக்கம் தருமபுரி சைடு, எல்லா ஆலையும் எங்கள் சென்ட்ரலில் தான் திருக்கோயில் இருக்குது. திருக்கோயில் அருகிலே நான் இருக்கிறேன். புதிய கண்டாச்சிபுரம் தாலுக்கா, திருக்கோள் தாலுக்கா வந்து கண்டாச்சிபுரம் தாலுக்கா வந்துச்சு, மெயின் ரோட்டில் இருக்கிறேன் நான்.
வாங்க பேசுங்க, நம்பர் வைக்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் எல்லாருக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல சார் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகமாக கேளுங்க. வாழ்வோம் மனமுடன் நோயற்ற வழி குறைவற்ற செல்வம். வணக்கம்.